பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை தேடுவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை தேடும்போது கண்டிப்பாக அவர் உன்னை கைவிடுவதில்லை. இது நிறைய பேருக்கு தெரியல. கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே அவரை நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோமா? தேடுவதும் இல்லை, சபைக்கு போகிறதும் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதும் இல்லை. அப்போது தேவன் நம்மளுக்கு எப்படி நன்மை செய்ய முடியும்? கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம அவரை தேடுகிற பிள்ளையாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தரை நிறைய ஆட்கள் எப்படி தேடுறாங்கனாக்கா, அவங்களுக்கு பிரச்சனை வந்தால்தான் கர்த்தரை தேடுவாங்க, துயரங்கள் வந்தால்தான் கர்த்தரை தேடுவாங்க, குடும்பத்தில் போராட்டங்கள் வந்தால்தான் கர்த்தரை தேடுவாங்க, எதனா ஜுரம் வந்தால்தான் கர்த்தரை தேடுவாங்க, தலைநோவு வந்தால்தான் கர்த்தரை தேடுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாளும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை நம்ம அதுக்காக தேட வேண்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ஆக்சிடெண்ட்டில் மறிக்கிறாங்க, சொல்ல முடியாத விபத்தில் மாட்டிக்கொண்டு மறித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஜீவன் இருக்கிறது என்றால் அது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று நம்ம ஒரு நாளும் கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழ வேண்டும். கர்த்தரை உண்மையாக நம்ம தேட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையை உண்மையாகவே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். சபைக்கு நிறைய ஆட்கள் நேரத்தோடு வருவதில்லை, நேரத்தோடு கர்த்தரை தேடுவதில்லை. கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படும்? கர்த்தருடைய பிள்ளையை தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்ம செய்யவே கூடாது. இந்த சின்ன செய்தியில் கர்த்தர் உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை தேடுங்க, அவர் உண்மையாகவே உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.